லைக் நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு அதுவும் விசிபிளா இருக்கான்னு பாருங்க. ஸ்க்ரீன் ஷேர் விசிபிளா இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குது. ஸ்க்ரீன் ஷேர் தருவீங்களா? தெரியுது. ஓகே, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ரெஃப் கர்சர் பார்த்துடலாம். ஓகேங்களா? ரெஃப் கர்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ ரெஃப் கர்சர் இஸ் ஆல்சோ a data type. அது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, இட் இஸ் பாயிண்டர் டு த ரிசல்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்டர் டு தி இது நம்ம வந்துட்டு இந்த ரெஃப் கர்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நான் யூஸ்வலாக ஒரு நார்மலான ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம். நான் வந்துட்டு இன்புட் பேராமீட்டர் வந்துட்டு நான் ஐயா கொடுக்குறேன், அது வந்து நம்பர். அண்ட் அவுட் பேராமீட்டர் வந்துட்டு எனக்கு ஓன்ற வேரியபிளில் வைக்கிறேன். அவுட் பேராமீட்டரோட டேட்டா டைப் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா சிஸ்டர் கர்சர் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டர் கர்சர் என்ன பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வர ரிசல்ட்டை ஃபுல்லுமே இந்த ஓன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, செலக்ட். நான் இப்போ எனக்கு என்னென்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்னா, செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கம்மா salary from employees where department ID equal to I ன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஐன்றது என்னன்னா நம்ம கொடுக்குற இன்புட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்றப்போ நான் 90 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி equal to 19 இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கும். இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி 90ல நம்மளுக்கு மேபி கண்டிப்பாக ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பிஎன்எஸ் ஸ்கூல்ல ஒரு 4 or 5 ஒன்னுக்கு மோரா இருக்க ஒரு டேட்டாஸை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம கண்டிப்பா ஒரே நிமிஷம் லைன்ல இருக்கணும். வந்துட்டு நார்மலா பிஎல்எஸ்களுக்குள்ள ஒரு ரெக்கார்டுக்கு மேலே நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னாவே நம்ம யூஸ்வலா வந்துட்டு லூப்க்கு தான் போய் பிரிண்ட் பண்ண வைப்போம். ஒன்று ஃபார் லூப்ல போய் பிரிண்ட் பண்ண வைப்போம், இல்லைன்னா கர்சர் லூப் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ண வைப்போம். பட் ஆனா இந்த ரெஃப் கர்சர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நம்ம பண்ண தேவையில்லை. இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர அவுட்புட்டை ஃபுல்லுமே இது ஓன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிடும். எதனால அந்த ஓல் அப்படின்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண முடியுது அப்படின்னா, நான் அந்த ஓன்ற வேரியபிள் வந்துட்டு சிஸ்டம் கர்சர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் நான் கொடுத்துருக்கேன். இந்த சிஸ்டம் கர்சர் யூஸ் பண்றப்போ நம்ம அதை எப்படி எழுதணுன்ற சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம். ஐன்றது நான் இன்புட்டா அனுப்புறேன், ஓன்றது அவுட்புட். சிஸ்டம் கர்சர்ல இருக்கு ஆஸ் பிகின். எனக்கு வந்துட்டு எப்படி எழுதுனா ஓப்பன் ஓஃபார் அப்படின்னு எழுதுறேன். ஸோ இங்கே தான் வந்துட்டு ரெஃப் கர்சரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் ஓஃபார்னு கொடுத்து நம்ம ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம செமிகோலன் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் எண்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் அவுட்புட்டை இந்த ஓன்ற பேராமீட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இது இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது கம்பைல் பண்ணுறேன். எனக்கு இப்போ ப்ரொசீஜர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ரெஃப் கர்சர், இது வந்துட்டு ஒரு ரெஃப் கர்சரோட அவுட்புட் வேரியபிளாக தான் நமக்கு இது வரப்போகுது. அவுட்புட் வந்து நமக்கு ஒரு ரெஃப் கர்சரில் வரப்போகுது. அதனால நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிளும் நமக்கு ரெஃப் கர்சரில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, வேரியபிள் எக்ஸ் ரெஃப் கர்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, பண்ணிட்டு யூஸ்வலாக நம்ம எக்ஸிக்யூட்டை வந்து நம்ம வந்துட்டு ப்ரொசீஜரை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ அந்த வேலை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ப்ரொசீஜர் நேம். இன்புட் பேராமீட்டர் வந்து எனக்கு 19 சொல்கிறேன். அவுட்புட்டை வந்து எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஓன்ற அவுட்புட்டை நான் எக்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த எக்ஸ் தான் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், வேரியபிள் எக்ஸ் ரெஃப் கர்சர் அப்படின்ட்டு. இது வந்துட்டு நம்ம ஒரு பைண்ட் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அது ஒரு ஸ்கீமா லெவல் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிள் எப்பயுமே நம்ம கோலன் அப்படின்னு கொடுத்து தான் கொடுக்கணும். கோலன் எக்ஸ் இப்படின்னு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அது வந்து நம்ம பைண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்க பைண்ட் வேரியபிள் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து பண்ணலாம். யூஸ்வலாக ரெஃப் கர்சரோட அவுட்புட்டை நம்ம டிபிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ண மாட்டோம். பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகிடும். நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். நான் குளோபல் லெவலில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ரெஃப் கர்சருக்காக ஒரு ரெஃப் கர்சர் டேட்டா டைப் போட்டு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிட்டு நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் எக்ஸிக்யூட் ப்ரொசீஜர் P1 நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு எனக்கு ஐன்றது இன்புட் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன 19 கொடுக்குறேன்.
ஸ்டோர் பண்ணிக்க சொல்லி சொல்றேன். இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு பாருங்க எனக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் 19 டிபார்ட்மெண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கான்றது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் ரெஃப் கர்சர். நோட் பண்ணிக்கோங்க. ரெஃப் கர்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ல இந்த ரியல் டைம்ல இந்த ரெஃப் கர்சர் எங்க யூஸ் பண்ணுவோம்? ரெஃப் கர்சர் வந்துட்டு கிளையன்ட் சர்வர்ல நம்ம வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும், நம்ம வந்துட்டு ரைட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நம்ம ரெஃப் கர்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலா நம்ம வந்து இப்போ இந்த ஆர்டிகல் இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகுறது தனியா ஓன்ற ஒரு வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகுதுங்களா? ஆமா. இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த வேரியபிள் இருக்க டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்மேட். ஓகே. யூசுவலா இந்த ரெஃப் கர்சர் யூஸ் பண்ணி நம்ம கிளையண்டோட சர்வர்லயே அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்ட் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டு பண்ணலாம். டிபிஎம்எஸ் இல்ல இது வந்துட்டு நம்ம பிரிண்ட் டெக்ஸ்ட் இருந்தா நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ண முடியும். ரெஃப் கர்சர்ல இருக்க அவுட்புட்டை நம்ம இப்படி தான் பண்ண முடியும். Web cursor is nothing but a variable. அவ்வளவுதான் இல்லைங்களா? Web cursor அப்படின்றது kind of a data type which is the pointer to the result set. இந்த result setக்கு அதுதான் pointer மாதிரி இப்ப நம்மளுக்கு. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. டாபிக் பார்க்கலாம். எக்ஸிக்யூட் இமிடியேட்லி ஒன்றும் இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒரு ரியல் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை டிசி பிளாக்குள்ள நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நம்ம எக்ஸிக்யூட் இமீடியட் அப்படின்ற ஒரு வேர்டை போட்டு மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். டேரெக்டாக இப்போ இன்சர்ட் அப்டேட்லாம் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே கொடுத்து பண்ணுறீங்க, கரெக்டுங்களா? ஆனால் அது வந்து டிஎம்எல் நம்ம பண்ண முடியும். பட் ஆனால் டிஎம்எல்லும் டிசிஎல்லும் நம்மளுக்கு வந்துட்டு டேரெக்டாக கொடுத்து பண்ணிக்கலாம். டிடிஎல்லும் டிசிஎல்லும் நீங்கள் வந்துட்டு பிஎஸ்க்கு பிளாக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட் இமீடியட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு எக்ஸிக்யூட் இமீடியட் டாபிக். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு எப்பயுமே டிடிஎல் டிசிஎல்க்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸிக்யூட் இமீடியட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும்.
வாய்ஸ் கேட்கல மேம். வாய்ஸ் கேட்கல. ஓகே, இப்போ கேட்குதுங்களா? இப்போ கேட்குது. நம்ம வந்துட்டு எப்பப்பெல்லாம் நம்ம வந்துட்டு டிசிஎல்லும் டிடிஎல்லும் வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஒரு PLSQL பிளாக்ல அப்படின்னா, அப்பப்பெல்லாம் நம்ம இந்த எக்ஸிக்யூட் இமீடியட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒரு ரூல் இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஆரக்கிள்ல. கண்டிப்பாக டிடிஎல் அண்ட் டிசிஎல் நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் எக்ஸிக்யூட் இமீடியட் போட்டு மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். நான் அதை வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு T1ன்ற ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 and 2ன்ற டேட்டா இருக்கு. ஓகேங்களா? வந்துட்டு ட்ரங்கேட் டேபிள் T1 ட்ரங்கேட் ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் இமீடியட்டோட அந்த ட்ரங்கேட் நான் பண்றேன். இது சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நான் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டு எனக்கு எந்த டேட்டாவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம டிடிஎல் அண்ட் டிஎம்எல் பண்ணுறோமோ, டிடிஎல் அண்ட் டிசிஎல் பண்ணுறோமோ, அப்பப்பெல்லாம் எக்ஸிக்யூட் இமீடியட்ன்றது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த எக்ஸிக்யூட் இமீடியட் நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்தது வந்துட்டு லேபிள் பார்க்கலாம். லேபிள் அண்ட் நெஸ்டட் பிளாக் இது ரெண்டு நான் ஒட்டுக்கா சொல்லி தந்துடுறேன். யாரும் அன்மியூட் மியூட் பண்ணிடுறீங்களா? நீங்கள் பேப்பர் திருக்கிற சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி கேட்குது. ஸோ வந்துட்டு நான் லேபிள் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லேபிள்னா நான் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்துட்டு பிகின் பிளாக்ல ஜஸ்ட் நான் ஒரு print 1 அப்படின்றது நான் டிபிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டு நான் print பண்ணுறேன். டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் அண்டர்ஸ்கோர் லைன் print 1 அப்படின்றேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், எனக்கு 1 print பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா நான் go to x அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இது என்ன பண்ணுன்னா இந்த எக்ஸ்ன்ற லேபிள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக இந்த எக்ஸுக்கு வந்துட்டு இங்கே ஜம்ப் பண்ணிடும். ஸோ வந்துட்டு இதுதான் லேபிள் கிரியேஷன். லேபிள் கிரியேஷன் எப்படி பண்ணணும்னா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரெண்டு லெஸ்ஸர் தென் சிம்பிள் போட்டு நடுவில் நம்ம கொடுக்குற வேரியபிள், அப்புறம் எனக்கு ரெண்டு கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம இப்படி தான் லேபிள் கிரியேட் பண்ணுவோம். லேபிள் கிரியேட் பண்ணுற வே நம்மளுக்கு. ஸோ நான் கோ டு எக்ஸ்ன்னு நான் இங்கே வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இப்படி கோ டு எக்ஸ்ன்னு நான் சொன்னதுனால இது என்ன பண்ணுன்னா எனக்கு டேரெக்டாக எக்ஸ்ன்ற லேபிள் எங்கே இருக்கோ எனக்கு அங்கே ஸ்கிப் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்கிப் ஆகிடும். ஸோ ஸ்கிப் ஆகிட்டு இதிலிருந்து தான் எனக்கு வந்துட்டு ப்ராசஸ் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு print 1 print ஆகிருக்கும். அடுத்தது வந்துட்டு எக்ஸ் கிட்ட வந்துடும். வந்துட்டு அது கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் அண்டர்ஸ்கோர் லைன் இதில் வந்து நான் print 3 கொடுத்துருக்கேன். அப்போ டேரெக்டாக print 3 தான் நமக்கு print பண்ணும். இந்த print 2 print பண்ணாது. ஏன்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் லைனுக்கு வரப்போ நான் எக்ஸ்க்கு ஜம்ப் பண்ண சொல்லிடுறேன். ஸோ இந்த லைனுக்கு வந்துடும். இந்த லைனுக்கு வந்ததுக்கப்புறம் இது கீழே தான் ப்ராசஸ் பண்ணும். இந்த லைனை விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு லேபிள் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுற வே. இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன்.
பாருங்க print 1 வந்திருக்கு, அதுக்கப்புறம் print 3 தான் வந்திருக்கு. print 2ன்றது எனக்கு print ஆகல. ஓகேங்களா? ஏன்னா நான் இங்க லேபிள் கிரியேட் பண்ணி அங்க லேபிளுக்கு போயிடுங்கன்னு ஜம்ப் பண்ண சொன்னதுனால எனக்கு வந்துட்டு இந்த லைன் 4 எக்ஸிக்யூட்டே ஆகல. ஸோ இது வந்துட்டு லேபிள் கிரியேஷனுக்கு. இது நீங்க எழுதுங்க, நான் அடுத்து நான் நெஸ்டட் லுக் சொல்லித்தரேன். எழுதிட்டேன். நெஸ்டட் பிளாக் பார்க்கலாம். நெஸ்டட் பிளாக்னா என்னன்னா ஒரு பிளாக் உள்ள இன்னொரு பிளாக் இருந்துச்சு பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் நெஸ்டட் பிளாக் வந்து இது மட்டும் நான் பிளாக் லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்துட்டு அவுட்டர்லேயே நான் வெளியவே நான் வந்துட்டு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அவுட்டர் அப்படின்ற ஒரு லேபிளை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு வெளியவே ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், அவுட்டர்ன்ற ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்னா டிக்ளேர் பண்ணி நான் ஐ நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐக்கு வந்து 1ன்ற ஒரு வேரியபிளை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது 1ன்றது நம்பர் டேட்டா டைப்ன்றதுனால நான் ஐ நம்பர்னு கொடுத்துட்டு 1ன்றது நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு டிக்ளரேஷன் பார்ட் முடிஞ்சோன்னா நம்ம பிகின் பார்ட்டில் போகிறோம். பிகின் பார்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நான் டிபிஎம்எஸ் _output லைன் ஐன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஐன்றது என்ன பிரிண்ட் ஆகும், எனக்கு இங்கே 1 பிரிண்ட் ஆகும். எனக்கு இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் நான் ஐயை 1 தான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 1 பிரிண்ட் ஆகும். அகைன் நான் பிளாக்ல இன்னொரு பிளாக் நான் கிரியேட் பண்றேன். இங்க பாருங்க, இதுதான் எனக்கு வந்து பிளாக்ல இப்போ பிகின் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு இன்னொரு டிக்ளரேஷன் பார்ட் இது வந்துட்டு எனக்கு இன்னர் பிளாக். அதனால தான் நான் பிளாக்ல இன்னொரு பிளாக் இருக்கிறதுனால தான் நம்ம இது நெஸ்டட் பிளாக் அப்படின்னு நம்ம இது சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ள நான் இன்னொரு பிளாக் கிரியேட் பண்றேன். இந்த பிகின் எண்டுக்குள்ள நான் இன்னொரு ஒரு டிக்ளரேஷன் பார்ட் கொடுத்து நான் இதுல ஐ நம்பர் வந்துட்டு நான் 2ன்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பிகின் இதுல என்ன பண்றேன்னா dbms_output_line நான் அவுட்டர் டாட் ஐன்னு நான் இங்க கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக இங்கே நான் வெறும் ஐன்னு மட்டும் கொடுத்தேன்னா இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் பிளாக்ல ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் 2 தான் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் இங்கே அவுட்டர் டாட் ஐன்னு கொடுத்ததுனால அவுட்டர் லேபிள் உடனே இது வெளியே போயிடும். ஸோ அவுட்டரில் ஐ என்னவா இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ இங்கே அகைன் இங்கேயும் 1 தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும். அடுத்தது என்ன வந்து எண்டு. ஸோ இந்த டிக்ளரேஷன் பார்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ண பார்ட் எனக்கு இங்கே எண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் எனக்கு முடிஞ்சது. மறுபடியும் dbms_output_line நான் ஐன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஐ என்னவா இருக்கும், இது வந்துட்டு எனக்கு அவுட்டர் பிளாக் தான். ஸோ இந்த அவுட்டர் பிளாக்ல இந்த ஐன்றது எனக்கு 1 தான் இருக்கு. ஸோ அகைன் எனக்கு 1 தான் இது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நெஸ்டட் பிளாக். இந்த நெஸ்டட் பிளாக்லையும் நம்ம இந்த மாதிரி லேபிள் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பிளாக்குக்குள்ள நம்ம இன்னொரு பிளாக் வந்து எத்தனை பிளாக்குள்ள ஒரு பிளாக்குள்ள எத்தனை பிளாக் வேணா நம்ம நெஸ்டட் பிளாக்குள்ள கிரியேட் பண்ணிக்கலாம். அது இதுதான் மெத்தட். ஸோ ஒரு பிகின் அண்ட் எண்டுக்குள்ள நீங்க இன்னொரு டிக்ளரேஷன் பார்ட், இப்போ இந்த பிகின் அண்ட் எண்டுக்குள்ள கூட இன்னொரு டிக்ளரேஷன் பார்ட், அந்த மாதிரி நீங்க எத்தனை நெஸ்டட் பிளாக் வேணா நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்க 111 சொல்லிட்டு 3 டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பிளாக் எனக்கு இந்த லைன் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ ஏன்னா ஐ வந்து 1 இருக்கு. இந்த டிபிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட் output_line வந்துட்டு எனக்கு ஐஎன் பிரிண்ட் ஆயிடும். அடுத்தது மறுபடியும் இந்த டிக்ளரேஷன் பார்ட்ல இருந்து இந்த எண்டு முடிக்க நடக்கும். இதுல ஐ 2 இருந்தாலுமே கூட நான் இங்க டிபிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறப்ப நான் அவுட்டர் டாட் ஐன்னு வந்து சொல்லிடுறேன். ஸோ அவுட்டர்னு இருக்கப்ப இந்த அவுட்டர் லேபிள் இங்கே தான் இருக்கு. இந்த அவுட்டர் லேபிளோட எனக்கு ஐ வந்து 1 தான் இருக்கு. அதனால அகைன் எனக்கு ஐஎன் பிரிண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த பிளாக் இதோட முடிஞ்சது. ஸோ இந்த 2ஓட இனிஷியலைசேஷனும் இந்த எண்டோட இதோட முடிஞ்சிடும். ஸோ அகைன் நான் டிபிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட் வரப்போ எனக்கு இந்த அவுட்டர்ல இருக்க ஐயை தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ எனக்கு 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 3 டைம்ஸ் எனக்கு 1 பிரிண்ட் ஆயிருக்கு.
நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நெஸ்டட் பிளாக். எழுதியாச்சு. பல்க் பைண்ட் வித் சேல் எக்ஸெப்ஷன் இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பல்க் அலர்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். பல்க் அலர்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இட் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் த கான்டாக்ட் ஸ்விட்ச் பிட்வீன் த SQL அண்ட் PLSQL இன்ஜின். ஓகேங்களா? ஸோ இந்த கான்டாக்ட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னன்றதை நான் பிளாக் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளரேஷன் பார்ட்டில் நான் வேரியபிளை நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டைப் கிரீன்ஸ் இஸ் டேபிள் ஆஃப் வேர்கேர் இண்டெக்ஸ் பை பைனரி டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் க்ரீன்ஸுன்றதே எனக்கு வந்துட்டு வேரியபிள். ஸோ ஒரு வேர்கேரில் நான் வந்துட்டு க்ரீன்ஸுன்ற வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒரு கலெக்ஷன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எதுக்காக நம்ம கலெக்ஷன் வேரியபிளுக்கு போகணும்? யூஸ்வலாக கலெக்ஷன் நார்மல் வேரியபிளுக்கும் கலெக்ஷன் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நார்மல் இப்போ ஐ வேர்கேர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இங்கேயும் நம்ம வேர்கேர் தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ்வலாக ஐ வேர்கேர் அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த ஐன்றது வேர்கேர் தான் ஸ்டோர் பண்ணுறது. பட் நார்மலாக நம்ம வந்துட்டு ஐ வேர்கேர் டிக்ளேர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் டைப்பாக டிக்ளேர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நார்மலாக இருக்கிறது வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் அந்த பர்டிகுலர் ஐ அப்படின்றது ஹோல்ட் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல நான் கலெக்ஷன் வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் வேரியபிள் எனக்கு மல்டிபிள் வேல்யூஸ் அந்த ஒரே டேட்டாக்குள்ளே எனக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு அரே மெத்தடில் போய் நமக்கு உள்ள வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ நான் டைப் இது வந்துட்டு என்னன்னா நான் வந்து இண்டெக்ஸ் பை டேபிள், இது வந்துட்டு இண்டெக்ஸ் பை டேபிளோட சின்டாக்ஸ் தான். ஸோ நான் இதில் வந்துட்டு நான் ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ டைப் கிரீன்ஸ் இஸ் டேபிள் ஆஃப் வேர்கேர் 30 இண்டெக்ஸ் பை பைனரி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரீன்ஸ்ன்ற ஒரு டேட்டா டைப்புக்கு நான் வந்துட்டு இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ஐ மல்டிபிள் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணிக்க முடியும் என்னால். ஓகே. ஸோ அகைன் நான் ஒரு கர்சர் லூப் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க. Cursor C1 is select first name from employees where row number is less than or equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி டேபிள்லேருந்து ஃபஸ்ட்டு 10 டேட்டாஸ் மட்டும் எனக்கு எடுத்து ப்ரொவைட் பண்ணும் இந்த கர்சர். ஓகேங்களா? இப்போது யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் கர்சர் லூப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு fetch C1 இங்கே வந்து நம்ம லூப் போட்டிருப்போம். நீங்கள் கர்சரில் ஓப்பன் C1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம லூப் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டாவாக ஃபெச் பண்ணுவோம். ஒரு டேட்டாவை லூப் கொடுத்து நம்ம ஃபெச் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல்க் அலர்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிடுறோம். ஸோ ஃபெச் C1 பல்க் அலர்ட் இன்டூ ஐ
இந்த லிமிட் க்ளாஸ்ல நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லிடுறேன். பல்க் அலர்ட் இன்டூ ஐ அப்படின்னு மட்டும் நான் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் C1 இந்த கர்சருக்குள்ள இருக்க அவுட்புட் எல்லாத்தையும் எனக்கு வந்துட்டு அந்த ஐல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இதுக்காக தான் நம்ம ஐயை வந்துட்டு கலெக்ஷன் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கு மல்டிபிள் வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். இது பல்க் அலர்ட் அப்படின்னு நான் கொடுத்ததுனால ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்ம PLSQL இன்ஜின்லேருந்து SQL இன்ஜினுக்கு போய் இந்த பர்டிகுலர் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன அவுட்புட் இருக்கோ அது எல்லாத்தையும் நாட்ல நம்ம லூப் போட்டோம் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு போய் SQL இன்ஜினை ஹிட் பண்ணும், எடுத்துட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணும். மறுபடியும் செகண்ட் ரெக்கார்டுக்கு போகும், ஃபெச் பண்ணும், ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி 10 டைம்ஸ்மே எனக்கு வந்துட்டு SQL இன்ஜின் போய் மறுபடியும் PLSQL இன்ஜின் வரும், SQL இன்ஜின் போய் மறுபடியும் PLSQL இன்ஜின் வரும். ஆனால் இந்த பல்க் அலர்ட் நான் போகிறதுனால என்ன பண்ணுன்னா ரெடியூஸ் த கான்டாக்ட் ஸ்விட்ச் பிட்வீன் SQL அண்ட் PLSQL இன்ஜின் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு தடவையே போயிட்டு எனக்கு இந்த டேட்டா எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி எனக்கு வந்துட்டு ஐல வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடும். அதுதான் பல்க் கலெக்ட் பண்ணுற ஒர்க் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பல்க் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பல்க் கலெக்ட் பண்ணி டேட்டாவை எப்படி வந்துட்டு நம்மளால நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை காப்பி பண்ணுங்க. சரி, செமிகோலன் மிஸ் பண்ணதுனால நமக்கு எரர் வந்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டேட்டாவை பல்காக ஃபெச் பண்ணுறதுக்கான ஒரு கோடிங். இது நீங்கள் எழுதிக்கோங்க. இதுக்கு மேலே இதை ஃபெச் பண்ண டேட்டாவை எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறதுன்றதை நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். எழுதியாச்சு. ஓகே, இப்போ இது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறது நம்ம ஃபார்ம் போட்டு print பண்ணுவோம். ஸோ
நமக்கு வந்துட்டு ஐ தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஒன்லேருந்து நான் ஐ டாட் கவுண்ட் நம்ம கலெக்ஷன் வேரியபிளில் கவுண்ட்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் டேட்டா எவ்வளோ இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி நமக்கு சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 டேட்டாஸ் இருக்குன்னா ஐ டாட் கவுண்ட்னா எனக்கு ஐ டாட் இந்த பர்டிகுலர் வேரியபிளில் எத்தனை டேட்டாஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி எனக்கு இங்கே 10ன்ற டேட்டாவை எனக்கு கொடுத்துருது ஐ டாட் கவுண்ட் அப்படின்றது. அதுக்காக நான் இங்கே லூப் யூஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ண ஃபார் லூப்பை ஸோ இங்கே எதனால நான் ஐ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா எனக்கு ஒவ்வொரு வேரியபிள் எக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக இருக்கப்போ என்ன வேரியபிள் இருக்குது, ஸ்டீவன்னா ஸ்டீவன், அடுத்தது செகண்டாக இருக்க எக்ஸ் என்னவா இருக்குது, தேர்டாக இருக்க எக்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும். நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் 10 டேட்டாஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பல்காக கலெக்ட் பண்ண டேட்டாவையும் நம்ம வந்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ண வைக்க முடியும் இந்த மாதிரி நார்மல் ஃபாரில் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, அடுத்தது பல்க் பைண்ட் அண்ட் சேவ் எக்ஸெப்ஷன் பற்றியும் லிமிட் க்ளாஸ் பற்றியும் ஹலோ, சொல்லுங்க. முடிச்சிட்டேன். அடுத்தது நான் லிமிட் கிளாஸ் வச்சு சொல்கிறேன். லிமிட் கிளாஸ் வச்சு நான் அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணேன். ஓகே,
நான் இதில் லிமிட் கிளாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு லைன் மட்டும் இந்த லிமிட் பற்றி எழுதிக்கோங்க, லிமிட் 5. ஸோ நான் வந்துட்டு இந்தமாரி நான் ஒரு பல்க் டேட்டா நான் வந்துட்டு ஃபெச் பண்ணுறப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் எனக்கு வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் கூட இருக்கலாம். அப்போ ஒரே ஷார்ட்டில் நம்ம அவ்வளோ டேட்டாஸும் நம்ம எடுத்து வந்துட்டு போடக்கூடாது. அது வந்துட்டு நமக்கு மெமரி ஸ்பேஸ் எரரில் நம்மளுக்கு த்ரோ பண்ணும். ஸோ அந்த மாதிரியான கேசஸ்க்கு என்ன பண்ணணும்னா, இந்த லிமிட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எத்தனை பேட்ச் ப்ராசஸாக அதை ரன் பண்ண வைக்கலாம்னு சொல்லலாம். இப்போ நான் இங்கே வந்துட்டு நமக்கு இங்கே 10 டேட்டாஸாக இருக்குது, அதனால நான் 5 சொல்கிறேன். அப்படின்னு இது என்ன பண்ணால் 2 பேட்சாக பண்ணும். நமக்கு இது ஒர்க் அவுட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் அகைன் போய் அடுத்த ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் எடுத்து வரும். ஸோ இதுமாதிரி ஒரு பேட்ச் ப்ராசஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும் இந்த லிமிட் கிராஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த லிமிட் மட்டும் எழுதிக்கோங்க. இந்த லிமிட் வந்து எங்கே நம்மளுக்கு வரும்னா, எப்போ ஃபெச் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த லிமிட் கிளாஸையும் சேர்த்து நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஒரு லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தது பல்க் பைண்ட் வித் சேவ் எக்ஸெப்ஷன் சொல்லித்தரேன். இப்போ பல்க் பைண்ட் வித் சேவ் எக்ஸெப்ஷன் நான் சொல்லித்தரேன். பல்க் பைண்ட் வித் சேவ் எக்ஸெப்ஷன் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ வந்துட்டு ஓகே நான் பல்க் கலர் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு டேட்டாஸை ஃபுல்லாக நான் ஃபெச் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படி நான் ஃபெச் பண்ண டேட்டாவை எனக்கு இப்போ இன்னும் வேற ஒரு டேபிள் லோட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸில் நம்ம ஃபார் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். அது நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார்ன்றது தான் வந்துட்டு நம்ம பல்க் பைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். நான் T1 அப்படின்ற ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள் T1 வந்துட்டு என்ன நேம் ஒரு நேம் இந்த பர்டிகுலர் நேம்ன்றது வந்துட்டு நான் பிரைமரி கீயாவும் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிரைமரி கீ என்ன பண்ணும், நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸை உள்ள அலோவ் பண்ண விடாது. நம்மளுக்கு ஒரே ஒரு காலம் மட்டும் தான் வச்சிருக்கேன். இந்த பர்டிகுலர் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த T1ன்ற டேபிள்ல எனக்கு நேம்ன்ற காலம் இருக்கு, பிரைமரி கீயா இருக்கு அந்த நேம்ன்ற காலம். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் நேம்ன்ற காலம் எனக்கு டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ ஃபார் ஆப்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு இப்போ நான் ஆஸ் யூஷுவல் நான் கலெக்ஷன் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்றேன். அந்த கலெக்ஷன் வேரியபிளுக்கு ஒரு வேரியபிள் ஐன்றது டிக்ளேர் பண்றேன். ஏன்னா அந்த பர்டிகுலர் ஐயால நம்மளால மல்டிபிள் டேட்டாஸை நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதனால நான் ஐ கிரீன்ஸ் நான் கொடுத்துட்டேன். அப்புறம் யூஸ்வலாக நான் கர்சர் C1 சொல்லிட்டு நான் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் ரோ நேம் 10ன்றது நான் கொடுத்துறேன். அப்புறம் பிகின் C1 நான் ஃபெச் பண்றேன். ஒரு பல்க் கலர் யூஸ் பண்ணி நான் கர்சர்ல இருக்க எல்லா வேரியபிளையும் எல்லா டேட்டாவையும் நான் ஐன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இங்கே 10 டேட்டா வரும். அந்த 10 டேட்டாவுமே நான் ஐன்ற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டோர் பண்ணி வச்ச டேட்டாவை நான் வந்துட்டு டேபிளில் நான் லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி லோட் பண்ணுறப்போ இங்கே பாருங்க, நான் சேவ் எக்ஸெப்ஷன் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணாமல் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஐ, இப்போ நார்மல் ஃபார் லுக் போட்டு நம்ம பண்ண முடியுது. ஃபார் எக்ஸ் இன் ஐ நான் யூஸ்வலாக இங்கே வந்துட்டு லூப் ஓப்பன் பண்ணி என் லூப் நான் இப்படியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா,
எனக்கு ஒவ்வொரு வேல்யூவா எனக்கு எடுத்துட்டு வந்து எனக்கு வந்துட்டு 10 டைம்ஸ் இந்த லூப் உள்ள போய் எனக்கு வந்துட்டு T1ன்றது வந்துட்டு எனக்கு லோட் பண்ணும். ஓகேங்களா? வேணும்னா நீங்க இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கூட எழுதி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஃபார் ஆல் இல்லாம நார்மலா எப்படி வந்துட்டு நம்ம டேட்டா லோட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த நார்மல் ஃபார் லூப்ல போட்டு நம்மளால டேட்டா லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க. இது வந்து ஃபார் ஆல் ஆப்ரேஷன் இல்லாம ஃபார் லூப் போட்டோம்னா எனக்கு ஒவ்வொரு ப்ராசஸா இந்த பர்டிகுலர் கலெக்ஷன் வேரியபிள் இருக்க எல்லா டேட்டாவுமே எனக்கு ஒரு டேட்டா வந்து T1ன்ற டேபிள் வந்துட்டு எனக்கு ஸ்டோர் ஆயிடும். எனக்கு இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வரும்ன்ற மாதிரி கூட நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வேணா உங்களுக்கு நான் அனுப்புறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு மறுபடியும் கூட நான் அனுப்புறேன். இது நார்மல் ஃபார் லூப்ல. இப்போ நார்மல் ஃபார் லூப் இல்லாம நான் வந்துட்டு நான் வேணா உங்களுக்கு அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஆனால் அது லோட் ஆகாது. அது ஏன் நான் சொல்றேன். ஸோ இப்போ நான் ஃபார் ஆல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் ஆல் யூஸ் பண்ணுறது அப்படின்னா எனக்கு பல்க் பைண்ட். ஸோ ஃபார் ஆலை தான் நம்ம பல்க் பைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் ஆல்ன்றது தான் நம்ம பல்க் பைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா எனக்கு வந்துட்டு அந்த 10 டேட்டாஸும் எனக்கு அட் அ டைம் எனக்கு லூப்லலாம் போகாம ஒரே டைம்ல எனக்கு டேட்டா எல்லாத்தையுமே லோட் பண்ணி விட்டுரும் எனக்கு இந்த பர்டிகுலர் டேபிள்ல. ஓகேங்களா? ஸோ நான் அது வந்துட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா டேட்டாவுமே எனக்கு அட் அ டைம்ல எனக்கு இந்த இன்செர்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமா இந்த T1 அப்படின்ற ஒரு டேபிள்குள்ள எனக்கு லோட் பண்ணிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சொன்ன மாதிரி IX அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்டா இருக்க எக்ஸ் வேல்யூ என்ன, செகண்டா இருக்க எக்ஸ் வேல்யூ என்னன்ற மாதிரி எனக்கு எல்லா வேல்யூமே எனக்கு அட் அ டைம்ல உள்ள வந்துட்டு எனக்கு பண்ணிவிடும். இங்க நம்ம லூப் யூஸ் பண்ணதுனால இந்த என் லூப்ன்ற வேர்ட் தேவையில்லை இந்த ஃபார் ஆல்க்கு. ஸோ நான் இங்கே எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எந்த எக்ஸெப்ஷன்னாலும் நான் SQL பர்சன்டேஜ் ரோ கவுண்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். SQL பர்சன்டேஜ் ரோ கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ DML ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டாவே எனக்கு இங்கே வந்துட்டு கொடுக்கும். எத்தனை கவுண்ட்ன்றது கொடுக்கும். அதுக்கப்புறம் என் கொடுத்து நான் முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். எனக்கு இங்க பாருங்க PLSQL procedure successfully completed வருது. எனக்கு இங்க வந்துட்டு மொத்தம் 9 டேட்டான்னு வருது. செலக்ட் எனக்கு இங்க பாருங்க டேட்டாஸ் வந்துருச்சு. ஆனா இங்க 9 டேட்டாஸ் தான் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? எனக்கு இங்க 9 டேட்டாஸ் தான் வந்திருக்கு. டேபிட் பண்ண எத்தனை டேட்டாவா இருந்துச்சு ஒரே நிமிஷம். ஓகே எனக்கு வந்துட்டு இப்போ இங்கே 9 டேட்டாஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? எனக்கு ஒரு டூப்ளிகேட் இருந்துச்சு இந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமே 10 ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு லோட் ஆயிருக்கு வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 தான் லோட் ஆயிருக்கு. எதனாலன்னா நான் எனக்கு இங்கே ப்ரைமரிக்கு நான் எனேபிள் பண்ணியிருக்கனால. டேவிட்ன்றது 2 வாட்டி வந்திருக்கும் லாஸ்ட் இதுல. ஆமா லாஸ்டா வந்து கரெக்ட்டுங்களா? டேவிட் 2 வாட்டி வந்ததுனால அது 9 டைம்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. நான் பண்ணியிருக்கேன்றனால எனக்கு வந்துட்டு அந்த டேவிட் செகண்ட் டைம் இருக்க டேவிட் வந்துட்டு எனக்கு வரல. ஓகேங்களா? இன்கேஸ்
எனக்கு இந்த டேவிட் எனக்கு இன் பிட்வீன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் வேற மெத்தட் எனக்கு நான் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் ரோனம் ஈக்குவல் டு 15 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் எம்ப்ளாயீஸ் வேர் ரோனம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 நான் போட்டிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு இந்த 15 டேட்டாஸை கொடுக்குது. டேவிட் வந்து 10th ரெக்கார்டாக இருக்கீங்க. ஓகேங்களா? எனக்கு இந்த T1ன்ற டேபிளில் நான் இங்கே லோட் பண்ணுறேன். வந்திருக்க டேட்டா எல்லாத்தையுமே நான் T1ன்ற டேட்டாவில் நான் டேபிளில் நான் லோட் பண்ணுறேன். இந்த T1ன்ற டேபிளில் அந்த காலம் எனக்கு பர்டிகுலர் காலம் ப்ரைமரி கீயாக இருக்குது. ப்ரைமரி கீயாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு டூப்ளிகேட்ஸ் உள்ள லோட் பண்ண விடாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே டேவிட்ன்றது பார்த்தீங்கன்னா 10th ரெக்கார்டாக இருக்குது. எனக்கு 9 ரெக்கார்ட் முடிக்க உள்ள எல்லாத்தையும் லோட் பண்ணி விட்டுருச்சு. ஓகேங்களா? டேவிட்ன்றது பிரைம் 10th ரெக்கார்டா இருக்கு. இது வந்து எனக்கு டூப்ளிகேட். ஸோ இந்த இடத்துல பாருங்க எனக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு மொத்தமே 9 டேட்டாஸ் தான் லோட் ஆயிருக்கு பாருங்க. எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனதுனால எனக்கு ரிமைனிங் இந்த 5 டேட்டாஸும் எனக்கு உள்ள போல. ஓகே, ஸோ எதனால அப்படின்னா எனக்கு இங்க டூப்ளிகேட் எரர் த்ரோ பண்ணதுனால எனக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி எரர் வரதுனால எனக்கு இப்ப பாருங்க நான் என்ன எனக்கு அந்த செலக்ட் T1 நான் போடுறேன். இதுல பாருங்க 9 டேட்டாஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா நம்மளோட ப்ரோக்ராம்ல நான் வந்துட்டு ரோ நம்பர் வந்து 15 முடிக்க நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இங்க டூப்ளிகேட் இந்த ஷாராக்கு அப்புறம் டூப்ளிகேட் டேவிட்னு வந்ததுனால எனக்கு கீழே இருக்க இந்த லாரா ஹரிசன்லாம் வந்துட்டு எனக்கு ஸ்டோர் ஆகல எனக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு டூப்ளிகேட்ஸ் வந்தாலும் சரி, எனக்கு எந்த ஒரு எரர் வந்தாலும் சரி, இதை ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு மற்றது எல்லாமே ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சேவ் எக்ஸெப்ஷன்றது நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம அந்த சேவ் எக்ஸெப்ஷன் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்றோம். எக்ஸெப்ஷன் என்னென்னலாம் எக்ஸெப்ஷன் ஆயிருக்குன்ற கவுண்ட்டும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது எவ்வளோ வந்து டேட்டா உள்ள லோட் பண்ணியிருக்குன்றது அந்த SQL percentage ரோ கவுண்ட்ன்றது கொடுப்போம். இந்த SQL percentage இங்கே வந்துட்டு பல்க் அண்டர்ஸ்கோர் எக்ஸெப்ஷன் டாட் கவுண்ட்ன்ற நம்மளுக்கு இன்னொரு யூட்டிலிட்டி இருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்துட்டு டேட்டாஸ் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு இந்த எக்ஸெப்ஷனால அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். bulk underscore exception dot count. எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாவும் நான் ட்ரங்கேட் பண்றேன். ஏன்னா மறுபடியும் எல்லாமே டூப்ளிகேட்டா போகும். அப்போ நம்மளால வந்துட்டு எந்த ப்ராசஸ்மே ஆகாது. நான் ட்ரங்கேட் டேபிள்ல நமக்கு எந்த டேட்டாவுமே இருக்காது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நான் T1 கொடுக்குறேன். என்கிட்ட டேட்டாஸ் எதுவும் இல்லை. நான் இப்போ இந்த கோட் போடுறேன். ஸோ இது என்ன பண்ணுறேன் இந்த கோடிங்கில் அப்படின்னா நான் அகைன் ஒரு முறை உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த செகண்ட் லைனில் நான் கலெக்ஷன் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த கலெக்ஷன் வேரியபிளுக்கு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தேர்ட் லைனில் ஐ கிரீன்ஸ் அப்படின்ட்டு. 4th and 5th லைன் வந்துட்டு நான் கர்சர் டிக்ளரேஷன் பார்ட் எனக்கு நடந்திருக்கு. இந்த கர்சரில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் ரோல் நேம் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. இந்த பர்டிகுலர் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு 15 ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுற பிகேன் ஓப்பன் C1. ஸோ இந்த இடத்துல நான் கர்சரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஃபெச் C1 அந்த கர்சருக்குள்ள இருக்க எல்லாத்தையும் நான் ஐன்ற வேரியபிள்குள்ள பல்கலர் யூஸ் பண்ணி ஒரே டைமில் நான் வந்துட்டு எல்லா டேட்டாவுமே இந்த ஐன்ற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ண கர்சரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த ஸ்டோர் பண்ண ஐன்ற வேரியபிளில் இருக்க டேட்டாவை எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து நான் இன்னொரு டேபிளில் நான் லோட் பண்ண போகிறேன். அது எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னா நான் ஃபார் ஆல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஆல் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பல்க் பைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸ் இன் ஐ
இஸ் டு 1.count கொடுத்துருக்கேன். i.count கொடுத்துருக்கேன். i.countன்றது இந்த பர்டிகுலர் ஐல எத்தனை கவுண்ட் இருக்கோ எனக்கு அத்தனை கவுண்ட்டுமே வந்துட்டு இங்க எடுத்துக்கும். ஸோ i.countன்றது எனக்கு இங்க 15, ஏன்னா ஐல வந்து மொத்தம் 15 டேட்டாஸ் இருக்க போது. ஸோ 1ல இருந்து 15 முடிக்க எனக்கு இந்த ப்ராசஸ் நடக்க போகுது, 15 கவுண்ட் முடிக்க நடக்க போகுது. இந்த சேவ் எக்ஸெப்ஷன் எதுக்காக யூஸ் பண்றேன்னா, டூப்ளிகேட்ஸ் ஏதாவது வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுக்காக இங்க நான் சேவ் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இந்த இன்சர்ட் இன்டூ இந்த டேபிள் நேம் வேல்யூஸ். ஸோ ஃபர்ஸ்டா இருக்க எக்ஸோட வேல்யூ, செகண்டா இருக்க இந்த எக்ஸோட வேல்யூ, தேர்டா இருக்க இந்த எக்ஸோட வேல்யூ சொல்லிட்டு எனக்கு 15 ரெக்கார்ட்ஸ் எனக்கு இதுல ப்ராசஸ் பண்ணும். எனக்கு இந்த எக்ஸெப்ஷன் வரப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இங்க அதர்ஸ் அப்படின்ற எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ டிஎம்எல் ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்ற இந்த எக்ஸ்பெல் பர்சன்டேஜ் ரோ கவுண்ட் கொடுத்துருக்கோம். எத்தனை டேட்டாவை எக்ஸ்க்ளூட் பண்ணுச்சு இது இந்த எரர்னால, டூப்ளிகேட்னால அப்படின்றது எனக்கு இந்த எக்ஸ்பெல் பர்சன்டேஜ் bulk_exception countன்றது எனக்கு ப்ரொவைட் பண்ணும். எக்ஸெப்ஷன் ஸ்பெல்லிங் எஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இங்க பாருங்க கரெக்டா சொல்லிச்சு பாருங்க, 14 ரோஸ் டேட்டாக்குள்ள டேபிள்குள்ள போயிடுச்சு. ஒரே ஒரு ரோ மட்டும் எனக்கு வந்துட்டு எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு இந்த பல்க் எக்ஸெப்ஷன்னால. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இங்க பாருங்க 14 ரோஸ்மே எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு ரோ எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு, அந்த ஒரு ரோவையும் இது மென்ஷன் பண்ணிடுச்சு பாருங்க, எனக்கு ஒரு ரோ எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பல்க் பைண்ட் வித் சேவ் எக்ஸெப்ஷன். கிளாஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க வந்துட்டு அன்கம்ப்ளீட்டட் நம்ம டாபிக்ஸ் எல்லாமே இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைல இருந்து ப்ராஜெக்ட் கிளாஸ் இருக்கும். எனக்கு வந்துட்டு நான் நேற்றுக்கே நம்பர் கொடுத்துருந்தேன், ஒரே நிமிஷம் இருங்க. என்னோட நம்பர் வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன், நான் குரூப்லேயும் மறுபடியும் நான் போடுறேன். ஸோ இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. நாளைக்கு ப்ராஜெக்ட் கிளாஸோட குரூப்பில் வந்துட்டு நான் ஆட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஸோ நாளைலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிளாஸ் ஆரம்பிக்குது. நீங்கள் அதில் வந்துட்டு எனக்கு பிங் பண்ணிங்கன்னா தான் நான் அந்த குரூப்